ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பற்றின ஏற்கனவே ஒரு தியரிட்டிக்கலாக நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறேன் ஒரு வீடியோவில். ஸோ இதில் வந்து அதனுடைய கொஞ்சம் அது அடுத்த டைப் ஓகேவா, இன்ஃபரன்ஸையும் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் ஸோ கம்பேர் பண்ணி ஒரு சில விஷயங்களை, அதாவது ஒரு கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வந்து தனித்தனியாக நம்ம பார்த்தோம், அதுனா என்ன இதுனா என்ன பார்த்தோம். ஸோ இப்போது ரெண்டுக்குள்ளே கம்பேரிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ரெசன்டேஷன், அந்த டேட்டாவோட கேரக்டர், அதுக்கப்புறம் பர்பஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. ஸோ இன்வால்வ்ஸ் அண்ட் பர்பஸ் ரெண்டு பார்ட்டாக பிரிப்போம். இன்வால்வ்ஸில் வந்து கலெக்ஷன் டேட்டா, டேட்டா ப்ரெசன்டேஷன், கேரக்டரிஸ்டிங் டேட்டாவோட கேரக்டர், பர்பஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கீழே சைடில் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவ்னாலே நமக்கு மீன், மீடியன், மோடு கண்டிப்பாக ஏதோ ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அது வந்து பேராமீட்டர் ஒரு மீனாக இருக்கலாம், வேரியன்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு பேராமீட்டரை வச்சு டிஸ்கிரிப்டிவ். சரி, இப்போ இதை அப்படியே கம்பேர் பண்ணி நம்ம இன்ஃபரன்ஷியலுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேராமீட்டர் இருக்காது. ஸோ அப்படி இது சரி, இது எப்படி நமக்கு இன்ஃபரன்ஷியல் எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஸோ அன்நோன் வேரியபிள் இருக்கும். ஸோ அன்நோன் பேராமீட்டர், தெரியாத ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த தெரியாத பேராமீட்டரை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ இதுலேயும் இன்வால்வ்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன், ஹைபாதிசிஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஏற்கனவே ஹைபாதிசிஸ் டெஸ்டிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். நல் ஹைபாதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறதையும் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். எஸ்டிமேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்டிமேஷன் பொறுத்த மட்டும் எஸ்டிமேட் பண்ணுறது, ஸோ ஒரு பேராமீட்டர் அன்னோன் பேராமீட்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அது எந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ நம்ம அக்யூரேட்டாக எஸ்டிமேட் பண்ணாலும் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர் இருப்பாங்க, பயாஸ்டு எஸ்டிமேட்டர், அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இன்வால்வ்ஸ். அடுத்து பர்பஸில் பார்த்தீங்கன்னா மேக் டிசிஷன் அபவுட் பாப்புலேஷன் கேரக்டர். ஒரு பர்பஸ், இதோட பர்பஸ் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பர்பஸ் என்னென்னா ஒரு பாப்புலேஷனோட கேரக்டர் எப்படி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஒரே இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இதாக இருந்தால், ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களா, இல்லை நம்ம எடுத்த டேட்டா எல்லாமே ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எடுத்துருக்கிறோமா, இல்லை நம்ம எடுத்த டேட்டா எல்லாமே ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி எடுத்துருக்கிறோமா, இப்படிங்கிறது பாப்புலேஷனோட கேரக்டரை கணிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பேராமீட்டர்னால் என்னென்னு தெரியாமல் அதை கணிக்கிறோம்னா, ஸோ அது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேராமீட்டர் தெரிஞ்சு பார்த்தா அது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிக் கொடுத்தேன். ஒரு திருப்பு இதே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம். அதில் எப்படி பார்த்தோம்னா தியரிட்டிக்கலாக அதுனா என்ன இதுனா என்னன்னு லைட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஓகேவா, அதான் பார்த்தோம். ஆனால் இதில் அப்படி இல்லை, ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சில ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.